வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஒரு பன்னீர் ரெசிபி செய்கிறேன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கர்டு எடுத்து போடுங்க ஒரு கடாயில். அதோட 1 டீஸ்பூன் பட்டர், எதை வேணாலும் சூஸ் பண்ணுங்கள், அமுல் ஓ எக்ஸ்ட்ரா ஓ வாட்டெவர். அதுக்கப்புறம் சில்லி, காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ உங்களுக்கு எதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போடலாம், கலருக்கு ஏற்ற மாதிரியும் போடலாம், அது உங்களோட இஷ்டம். அதுக்கு பிறகு நாங்கள் போடுறது வந்து கரம் மசாலா தூள் ஒரு அரை சிட்டிகை. அதோடு பார்த்திங்கன்னா மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸ்பூனாலையும் பண்ணலாம், உங்களுக்கு வசதி என்ன நீங்கள் உங்களோட கைகளாலையும் பண்ணலாம். கைகளால் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பூனை விட. என்னால் வீடியோ எடுக்கிறதால என்னால் கையால் போடையெல்லாம் போட்டுது. சரியா? அடுத்தது வந்து நாங்கள் பன்னீரை ஸ்லைஸாக குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி வைப்போம். அதை நீங்கள் மில்கி மிஸ்ட் எடுக்கலாம், எந்த பன்னீர் வேணாலும் எடுக்கலாம். நான் மில்கி மிஸ்ட் எடுத்தேன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சேனா, இல்லாட்டி ஹோம் மேடாகவும் நீங்கள் பன்னீரை செஞ்சு கொள்ளையிலும். அதாவது தெரியும் தானே உங்களுக்கு, பாலில் தேசி புளியை புளிஞ்சு விட்டிங்கன்னா பன்னீர் கட்டி செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு வீடியோ வேண்டாம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கட்டாயம் செஞ்சு போடுறேன் உங்களுக்கு ஏழுமானா. அதோட உப்பு போட மறந்துடாங்க, கட்டாயம் உப்பு போட்டுருங்க. இப்போ போட்டு கொஞ்சம் அடித்து கலந்துட்டுருக்கு. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். அடித்து கலந்துகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். அப்போ அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் வரையும். அதுக்கு பிறகு பன்னீர் க்யூப்ஸை போட வலிக்கிடுங்க, துகள்களாக போட வலிக்கிடுங்க. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அந்த ஒனியன்ஸை வந்து அந்த பன்னீர் டிக்கா செய்வோம் அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சேன். நான் ஸ்லைஸாகவும் கட் பண்ணாமல் சாப்பும் பண்ணாமல் அதோட அந்த லேயராக எடுத்து ஒரு வடிவான ஷேப்புக்கு அதையும் கட் பண்ணி வச்சு அதில் போட்டேன் நான். இது மேபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுன்றதால தான் இந்த டிசைன். உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு விருப்ப மாதிரியானவும் நீங்கள் வெங்காயம் போடலாம், இல்லாட்டி கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமும் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கேப்சிகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதால் தான் நான் ஒனியனும் பன்னீர் குயிப்ஸும் யூஸ் பண்ணேன். இதை நீங்கள் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 10 to 20 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா ஓகே. ஒரு மேரினேட் பண்ண மாதிரி சும்மா வச்சுட்டு பிறகு என்ன செய்யணும்டா, நீங்கள் இதை மூடி வச்சுட்டு கடாயை உண்டு எடுக்கணும். கடாயை வச்சுட்டு இது அடுப்பில் அதுக்கு வேலுமாக இருந்தால் பட்டர் போடுங்க, இல்லாட்டி ஒரு ஆயில் கொஞ்சம் போட்டு வைங்க. அதில் போட்டுட்டு பிறகு எதுவும் ஸ்பைசஸ், ஏலக்காய் இப்படி எதுவும் இருந்தால் கொஞ்சம் போடுங்க. இதில் என்ன கொஞ்சம் மசாலா காணாதுன்றதால திருப்பியும் நான் காஷ்மீரி மிளகாய் தூளை ஆட் பண்ணுறேன். சரியா? நாங்கள் எங்களோட கடாய்க்கு வருவோம். ஒரு பேன் ஒன்றை எடுத்து அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி ஆயில் ஒன்றை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வேறையாக நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்குன்னு தானே, அதை கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் சோட்டேட் பண்ணுங்கள். சோட்டேட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌனாக தேவையில்ல, கொஞ்சம் சோட்டேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்ற வசதியில். சோட்டேட் பண்ணிவிட்டு எங்களோட மசாலாவை நாங்கள் இப்போ கொட்ட போகிறோம். ரொம்பவுமே ஈஸியான லேசியான ஆக்களுக்கு செய்யணும். அதுக்குள்ளே கொஞ்சம் முந்திரி இருந்தால் போட்டுக்கோங்க, முந்திரி முக்கியம். அண்ட் இல்லை நீங்கள் வேணும்டா விரும்பினா போட்டுக்கோங்க, முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் எங்களோட கிரேவியை கொட்ட போகிறோம். கொட்டிட்டு அப்படியே நாங்கள் மூடி விட போகிறோம். இது லேசியாக இருக்கிற நீங்கள் உங்களோட வீடுகளில் செய்கிற ஒரு ஈஸியான ஒரு டிஷ் தான். வச்சு மினக்கடை தேவையில்லை, தேங்காய் பால் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சும்மா பன்னீரை வெட்டியாச்சு, அதில் போட்டாச்சு, கடைசியில் கடாயில் போட்டாச்சு, மூடியாச்சு, எடுத்தாச்சு. சுட பன்னீர் சுக்கா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் சுக்கா மாதிரி ஒன்று ரெடி ஆகும். கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச்சுக்கு சோஸ் ஆட் பண்ணுங்கள்.